சூரிய ஒளி மின்சாரத்தில் புதுமைகள், எரிசக்தி சேமிப்பு மற்றும் கிரிட் மேலாண்மை மற்றும் மின்சார வாகனங்களுக்கான புதிய சார்ஜிங் கட்டமைப்புகள் இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி தொழில்துறையினர் கோவையில் தகவல். சென்னையில் வரும் ஏப்ரல் 27 துவங்கி 3 நாட்கள் ரெனியூ ஆக்ஸ் 2026 எனும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி 10வது பதிப்பாக நடைபெற உள்ளது. இன்ஃபார்மா மார்க்கெட்ஸின் இந்தியா சார்பாக நடைபெறவுள்ள இதில் சூரிய ஒளி மின்சாரம், எரிசக்தி சேமிப்பு, உயிரி எரிசக்தி, ஸ்மார்ட் கிரிட் மற்றும் இதற்கான தீர்வுகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள அதிநவீன முன்னேற்றங்கள் தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட முன்னணி பிராண்டுகள் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொள்கின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் இன்ஃபார்மா மார்க்கெட்ஸின் இந்தியா சீனியர் குரூப் இயக்குனர் ரஜினிஷ் கட்டார் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை சார்ந்த தொழில் வல்லுநர்கள் சந்தோஷ், செல்லப்பன், சிவராம், டெரன்ஸ், அலெக்ஸ், சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இந்தியாவில் சோலார் நிறும் திறன் கடந்த 2014ஆம் ஆண்டு 2.82 ஜிகாவாட் நிலையில் தற்பொழுது 143.60 ஜிகாவாட்டாக 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர். இந்தியாவின் வலிமையான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழகத்தின் சோலார் மின் பலகைகள் அமைப்பதில் கோவை முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். குறிப்பாக தமிழகத்தில் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றான கோவையில் ஜவுளி உற்பத்தி மற்றும் தொழில்துறை நிறுவனங்களும் சூரிய ஒளி மின்சாரத்தை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதில் முன்னோடியாக உருவெடுத்து வரும் நிலையில் அக்டோபர் 2025 நிலவரப்படி 6000க்கும் மேற்பட்ட வீடுகளில் சோலார் மின் பலகைகளை நிறுவி மாநிலத்திலேயே முதலிடத்தில் உள்ளது. மேலும் மத்திய அரசின் PM சூர்யா கர் முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 30,000 வீடுகளுக்கு இதனை விரிவுபடுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற உள்ள கண்காட்சியில் சூரிய ஒளி மின்சாரத்தில் புதுமைகள், எரிசக்தி சேமிப்பு மற்றும் கிரிட் மேலாண்மை மற்றும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் கட்டமைப்பில் இக்கண்காட்சி சிறப்பு கவனம் செலுத்த உள்ளது. சார், இயற்கையா தமிழ்நாட்டுல நமக்கு சோலார் ரேடியேஷன் இருக்கு. அதனால யாருக்கெல்லாம் ரூஃப் ஸ்பேஸ் இருக்கோ, அது வீடு, ஸ்கூல், காலேஜ், ஃபேக்டரி, ஹாஸ்பிட்டல், எங்கெல்லாம் ரூஃப்ல ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் சோலார் போடுங்க. இட்ஸ் நாட் ஓன்லி எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கிறதுக்காக சப்போர்ட்டிங் ஃபார் த நேஷன். எனர்ஜி செக்யூரிட்டி வேணும், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் வேணும். இது பார்த்தீங்கன்னா சோலார் போறது மூலமா மட்டும் நம்ம அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதனால ரூஃப் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் சோலார் போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா கோயம்புத்தூர்ல 60,000 வீடுகள் இருக்குது. அதுல நாம 20,000 வீடுக்கு தான் சோலார் போட்டிருக்கோம். வீடுகளுக்கு அரசாங்கம் மானியம் 15 நாளைக்குள்ள கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட்ல நெட் மீட்டர் 7 நாளைக்குள்ள கொடுக்குறாங்க. நீங்க வீட்டுல சோலார் போட்டீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிக் பில் 90% 95% கண்டிப்பா குறைஞ்சிடும். இட் இஸ் ப்ரூவன். நியர்லி தமிழ்நாட்டுல 1,00,000 வீடுகள்ல சோலார் அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதனால ரூஃப் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க சோலார் போடுங்க. நன்றி.